ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விஜயோட ஃபேஸ் ரொம்பவே சீரியஸாக இருக்குது. தாத்தாவுமே ஒரு மாதிரி சீரியஸாக தான் இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குட்டி காவேரியை கடத்தினது தான். ஸோ நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிற மாதிரி அதில் வாய்ஸ் இருந்துச்சு. உங்களுக்கு இப்போ ப்ளே ஆகும் பாருங்கள். இது அந்த பிடிஎஸ்ல கிடைச்ச லாஸ்ட் மினிட் அந்த இது. ஸோ நன்றிம்மா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு தாத்தா காவேரிக்கு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் காவேரி 2 பேருமே ஃபைட் பண்ணி தான் பாப்பாவை காப்பாற்ற போகிறாங்க. ஸோ விஜய் காப்பாற்றினது ஓகே, பட் காவேரிக்கு பார்த்தீங்கன்னா தாத்தா நன்றி சொல்லுவார் போல். ஸோ இதே காஸ்டியூம் தான் நம்ம விஜய் வியர் பண்ணியிருந்தார் அந்த கடத்தல் சீன் நைட் சீக்வன்ஸில். காவேரியுமே அதே ட்ரெஸ் தான் வியர் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்குமே அதை பாயிண்ட் பண்ணி காமிச்சிருந்தேன். பட் இதில் காவேரியோட பிக் ரிவியல் ஆகலை. இவங்க 2 பேர் தான் இருக்க மாதிரி இருக்காங்க. ஸோ என்னோடய கேஸ் தாத்தாவும் பிங்க் கலர் தான் வியர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சித்தப்பாக்கு அடுத்து தாத்தா நினைக்கிறாங்க, அது பிங்க் கலர் தான். ஸோ அந்த நைட்டு தான் இது. ஸோ காவேரிக்கு நன்றி சொல்லுவாங்கன்னு எனக்கு தோணுது, பாப்பாவை காப்பாற்றி கூப்பிட்டுருந்ததுக்கு. ஸோ பாப்பாவை கடத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் மேலே ரொம்பவே கோவமாக இருக்கார். ஸோ இந்த கோவத்துக்கெலாம் கண்டிப்பாக பதிலடி கொடுக்கணும். அதுதான் நம்மளோட ஆசையுமே. பார்க்கலாம், ராகவ் திரும்ப வந்தாச்சு இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு கோபம் வெளியில் இருப்பார்னு நினைக்கிறேன் என்னோட கேஸ் படி. விஜயோட ஃபேஸை பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப சீரியஸாக இருக்கார். குழந்தைய கடத்தினது ஒரு பக்கம், ஸோ ராகவ் திரும்பி வந்தது, அவனை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே கலந்த கலவையாக இருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன? நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. Bye bye.